மதுரை அருகே மதம் மாறியவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த விவகாரத்தில் சட்டப்படி தீர்வு காணும் வரை அமைதி காக்குமாறு இருதரப்பையும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நியூஸ் 18 தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் ஸ்டாலின் தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ஸ்டாலின், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? கண்டிப்பா கார்த்திக், அதாவது மதுரை மாவட்டம் பறவை அருகே இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி நகரில் அங்கிருக்கக்கூடிய காட்டுநாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்த இரு பிரிவினர், அதில் ஒரு பிரிவினர் 35 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்தவ மதத்தை தழுவியிருக்கிறார்கள். அவர்கள் கடந்த ஓராண்டுகளாக அங்கிருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் அவர்களை கிறிஸ்தவ மதத்தை தழுவியதால் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். சுமார் 30 குடும்பங்கள் இதனால் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. தந்தை உள்ளிட்ட குடும்பத்தினுடைய முக்கிய தலைவர்கள் கூட அதில் விடுபடவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி இன்று காலை பிரத்யேக செய்தியை வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து மதுரை கோட்டாட்சியரும் உட்கோட்ட நடுவருமான முருகானந்தம் இன்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். அதன்படி சம்பந்தப்பட்ட சத்தியமூர்த்தி நகரில் பிரிவு 107 என்று சொல்லக்கூடிய 107 பிரிவை அமல்படுத்தியிருக்கிறார். இந்த பிரிவானது ஒரு பகுதியில் பிரச்சனை நிலவும் பொழுது அந்த பகுதியில் பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு முயற்சியாகும். இந்த பிரிவு அமல்படுத்தப்படும் பொழுது சம்பந்தப்பட்ட இருதரப்பைச் சேர்ந்தவர்களும் சமாதான உடன்படிக்கைக்கு அழைக்கப்படுவார்கள். அது தொடர்பான கையெழுத்து பெறப்பட்டு இருதரப்பும் சமாதான முயற்சியை மேற்கொள்ளும். அந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் வரையில் இருதரப்பும் எந்தவித மோதலிலும் ஈடுபடக்கூடாது, ஒருவர் விமர்சிக்க கூடாது, கூட்டம் சேர்ந்து விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பது உள்ளிட்ட நடைமுறைகள் அதில் வருகின்றன. இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் வாரந்தோறும் மதுரையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கோட்டாட்சியருடைய அலுவலகத்தில் நடைபெறும். அந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற பின்பாக, அதாவது இறுதிக்கட்டத்தை எட்டிய பின்பாக எட்டக்கூடிய பட்சத்தில் பிரச்சனை முடித்து வைக்கப்படும். ஒருவேளை அந்த பிரச்சனை நிறைவுபடாத பட்சத்தில் 107 பிரிவை காரணம் காட்டி சட்ட ரீதியான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும். அது எந்த தரப்பின் மீது தவறு இருக்கிறதோ அந்த தரப்பின் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் இருதரப்பும் நீதிமன்ற உதவியை நாட இருப்பதால் அதன் அடிப்படையில் தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பையும் கோட்டாட்சியரும் உட்கோட்ட நடுவருமான முருகானந்தம் அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த விவகாரத்தை தற்பொழுது வருவாய்த்துறையினுடைய உயரிய விசாரணைகளில் ஒன்றான வருவாய்த்துறை நடைமுறை சட்டத்தின்படி அந்த பிரச்சனையை கையாளுவதற்கு மாவட்ட நிர்வாகம் முன்வந்திருக்கிறது. உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்